வணக்கம் நண்பர்களை, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று குறிப்பாக முன்னாள் நீதியரசர் இளஞ்செழியன் அவர்களுடைய அரசியல் வருகை தொடர்பாக வந்துள்ள விமர்சனங்கள் மற்றும் விடயங்கள் தொடர்பில் பார்க்க இருக்கின்றோம். எதிர்வரும் ஜனவரி 25ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 இருக்கைகள் மட்டுமே. இப்போதே புக் பண்ணுங்கள் gauritours.com. அண்மையிலே பிரித்தானியாவில் வாழும் வேலனை மக்கள் அவருக்கான ஒரு சேவை நலன் பாராட்டு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதே வரிசையில் பாரிஸ் மற்றும் சுவிஸ் நாடுகளிலும் கனடாவிலும் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடத்துல அந்த பின்னணியை சொல்லிக்கொண்டு நாங்கள் அதுக்குள்ள நுழையலாம் நினைக்கிறேன். சட்டத்தரணி சந்திரசேகரம் பரமலிங்கம் மற்றும் நித்யானந்தன் என்னும் ஊடகவியலாளர் வித்யாதரன் மற்றும் எஸ்.கே. ராஜன், தயானந்தா போன்ற பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள். இதுல குறிப்பாக சட்டத்துறை சார்ந்து இருவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர். சட்டத்தரணி சந்திரசேகரம் பரமலிங்கம் மற்றும் நித்யானந்தன் அவர்கள், விரிவுரையாளர் நித்யானந்தன். அப்ப இதுல சட்டத்தரணி சந்திரசேகரம் பரமலிங்கம் பேசுகின்ற பொழுது, பிரித்தானியாவில் உள்ளூர உள்ள கன்சர்வேட்டிவ் கட்சி எவ்வாறு உள்ளாட்சி உள்துறை அமைச்சை இந்த அகதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு வற்புறுத்தினார் என்பது தொடர்பில் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார். அதாவது அரசு நீதித்துறையில தலையீடு செய்கிற அந்த விஷயத்தை சுட்டி காட்டியிருந்தார். அப்ப அரசுக்கும் நீதித்துறைக்குமான அந்த உறவு பற்றித்தான் அவர் அதுல குறிப்பிட்டிருந்தார். நீதித்துறை இண்டிபெண்டன்டாக சுயாதீனமாக இயங்க முடியாமல் இருந்ததை அதில் அவர் குறிப்பிட்டு சுட்டி காட்டியிருந்தார். அதற்கு பிற்பாடு அங்கு உரையாற்றிய முன்னாள் யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் நித்யானந்தன் பேசுகின்ற பொழுது, தனக்கு இலங்கையினுடைய நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு காரி உமிழ்கின்ற மனநிலையில் தான் இருந்ததாக அவர் சொல்லியிருந்தார். அவர் அது சொன்னதுக்கு வலுவான காரணங்கள் இருக்கின்றன என்றால், எவ்வாறு இந்த தமிழர்களுடைய வாக்குரிமைகள் பறிக்கப்பட்டது என்பதை நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த வாக்குரிமை பறிப்பிக்கப்பட்ட முறை தவறானது என்பதை நிரூபிக்கப்பட்டும் அவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்ட விடயத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாத தொடர்பிலும் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்பட்டிருந்தார். அதாவது நீதித்துறை என்பது அரச ஒரு கட்டுமானம் என்பதை அவர் அங்கு மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருந்தார். இதுல என்னென்றால், அதுல குறிப்பாக இளஞ்செழியன் அவர்கள், மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்கள் நீதித்துறையில ஒரு 27 ஆண்டுகள் வரை நீதிபதியாக இருந்து எவ்வாறு செயற்பட்டார் என்ற விடயங்கள் தொடர்பில் தான் குறிப்பாக பேசப்பட்டிருந்தது. அப்ப இந்த நீதித்துறையை இலங்கையில நீதித்துறையை யாரை உருவாக்குகின்றார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் நீதியை உருவாக்குகின்றார்கள். அதாவது லெஜிஸ்லேட்டர்ஸ், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் விவாதித்துத்தான் சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றது, சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. இப்ப இலங்கையினுடைய பாராளுமன்றம் சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகளை மறுக்கின்றதாக சொல்லப்படுகின்ற பொழுது, அதே பாராளுமன்றத்தினுடைய நீதித்துறை எவ்வாறு சரியான முறையில நீதி வழங்கும் என்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. அந்த அடிப்படையில தான் நித்யானந்தனுடைய அந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது இலங்கையினுடைய நீதித்துறை என்பது காரி உமிழ்வதற்கான ஒரு இடம் என்ற அளவில தான் இருந்தது என்றால், அவரும் அவருடைய நண்பர்கள் தோழர்களும் சிறை வைக்கப்பட்டிருந்த போது 53 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். அதுல உயிர் தப்பியவர்கள் அவரும் ஒருவர். அப்ப அந்த அடிப்படையில இந்த நீதித்துறை எவ்வளவு கொடூரமானதாக இருந்தது என்பதை அவர் அங்கு வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் அவர் ஒரு சேவை நலன் பாராட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் ஒரு நீதிபதிக்கு. அந்த அடிப்படையில அங்க வந்திருந்த அனைவருமே நீதிபதி இளஞ்செழியனுடைய சேவையை பாராட்டும் விதமாகத்தான் கருத்து தெரிவித்திருந்தனர். ஆனால் இப்ப இதுல முக்கியமாக விஷயம் என்னென்றால், அவரை புகழ்கின்ற பொழுது அவர் ஒரு நீதி தேவன் என்றும் நீதி தெய்வம் என்றெல்லாம் அங்க கருத்துக்கள்
வைக்கப்பட்டு ஒரு 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 தனிநபர் மீதான ஒரு கொண்டாட்டமாக, ஒரு கொண்டாடுவதாக, அதை புனிதப்படுத்துவதாக அந்த நிகழ்வு பெரும்பாலும் அமைந்திருந்தது. தனிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு முக்கிய பாத்திரம் இருக்குன்றதுல வேறுபட்ட அபிப்பிராயங்கள் இல்லாமல் போனாலும், தனிநபர் வழிபாடுகளும் தனிநபர்களை முன்னிறுத்தி செய்யப்படுகின்ற இந்த செயற்பாடுகளும் எவ்வளவு பாரதூரமான அழிவுகளை நமக்கு இட்டு சென்றது என்பதை நாங்கள் எங்களுடைய கடந்த காலத்துல நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த வகையில இந்த இலங்கையில் பாராளுமன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சட்ட திட்டங்கள் நெறிமுறைகளை வந்து அமுல்படுத்துறது தான் நீதிபதிகளுடைய கடமையாக இருக்குது. அப்ப அந்த சட்ட திட்டங்களுக்கு அமையத்தான் அவர்கள் தங்களுடைய கடமையை செய்கின்றார்கள். அந்த சட்ட திட்டங்களுக்கு மீறி அதற்கு அப்பால் சென்று எந்த விடயங்களையும் செய்யலாம். அதனால் இலங்கையில இருக்கிற சிங்கள நீதிபதிகளாக இருந்தாலும், தமிழ் நீதிபதிகளாக இருந்தாலும், முஸ்லிம் நீதிபதிகளாக இருந்தாலும் அவ்வாறே தான் அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்து வருகின்றனர். இதுல யாரும் பெரிதாக கொண்டாடப்பட வேண்டியது அல்லது விமர்சிக்கப்பட வேண்டியது அளவுக்கு, கொண்டாடப்படும் அளவுக்கு அங்கு எந்த சாதனைகளையும் செய்யப்படுவதாக இதுவரை வரையில். என்றால் இவர்கள் ஒன்று குறைந்தபட்சம் இந்த நீதிமன்றங்கள், நீதிபதிகள் வந்து இலங்கையினுடைய சட்டத்தை மாற்றுவதில் ஏதாவது உதவி செய்திருக்கின்றார்களா, அதுல ஏதாவது ஆளுமை செலுத்தி இருக்கின்றார்களா என்பதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அந்த மதிப்பீட்டை மேற்கொள்ளலாமே ஒழிய, இலங்கையில் கொடுக்கப்பட்ட சட்டங்களுக்கு அமைய, பாராளுமன்றம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களுக்கு அமைய அந்த நீதியை, அந்த சட்டத்திட்டங்களை வாசித்து நீதியை வழங்குபவர்களை வந்து எந்த வகையிலையும் அது அந்த நீதித்துறையை பலப்படுத்தினார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. இப்ப சில நீதிபதிகள் அண்மையில மல்லாகம் நீதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார், என்ன லஞ்ச ஊழல் குற்றங்களுக்காக. அவ்வாறு செய்வது சட்டவிரோதமானது. அதற்கு பிற்பாடு அங்கு நியமிக்கப்படுகின்ற எந்த நீதிபதியும் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நீதியை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு சம்பளமே வழங்கப்படுகின்றது. அப்ப அவர்கள் தங்களுடைய தொழிலை, ஒரு அதிகாரி, ஒரு ஆசிரியர் எப்படி பாடசாலைக்கு போய் நல்ல முறையில கற்பிக்கின்றாரோ அதுவரை நீதிபதியும் தன்னுடைய நீதிமன்றத்துக்கு போய் நல்ல முறையில தீர்ப்புகளை வழங்குகின்றார். அந்த அடிப்படையில தான் நாங்கள் இதை பார்க்கணும். அப்ப இதுக்கு மேலாக சேவைநலன் பாராட்டுவதில் எந்த தவறும் கிடையாது. ஒருவருடைய சேவையை பாராட்டுவது, நல்ல விஷயங்களை பாராட்டுவது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில இளஞ்செழியன், மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்களும் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார். நீதிமன்ற தீர்ப்பை, அரசாங்கத்துடைய சட்ட திட்டங்களுக்கு அமைய தீர்ப்புகளை வழங்கி இருக்கின்றார். இந்த வகையிலையும் வந்து அவர் அந்த ஸ்டேட்டஸ் கோவை வந்து மாத்தல. அந்த அடிப்படையில தான் இதை நாங்கள் போகணும். அப்ப இவர் ஒரு நீதி தேவனாக, நீதி தெய்வமாக காட்சிப்படுத்துகிறது வந்து அதை காட்சிப்படுத்துறதோடு மட்டுமல்லாமல் ஒரு மக்கள் தலைவராக அவரை மாற்ற எண்ணுற விஷயம் வந்து, அதால்தான் இதை நாங்கள் பேச வேண்டி இருக்கு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும், இலங்கையில உள்ள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்கள் சட்டத்துறையை சார்ந்தவர்கள். அதாவது இந்த சட்டத்துறையில இருந்துதான் அவர்கள் அரசியலுக்கு வாரார்கள். அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கலாம், சுமந்திரனாக இருக்கலாம், அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கலாம். பெரும்பாலானவர்கள் சட்டத்துறைக்கு ஊடாகத்தான் பாராளுமன்றம் சென்றிருக்கிறார்கள். முன்னாள் தலைவர்கள் SJV செல்வநாயகம், அமிர்தலிங்கம், GG பொன்னம்பலம், குமார் பொன்னம்பலம், இப்படி எல்லாருமே அதுக்காக தான் பாராளுமன்றம் போனவர்கள். ஆனால் அவர்கள் பாராளுமன்றம் சென்றவர்கள் இந்த சட்டத்துறையை பயன்படுத்தி தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன செய்தார்கள் என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. அப்ப அதே சட்டத்துறையை பயன்படுத்தி அதுல இருந்தார்கள், நீதி வழங்கினார்கள் என்ற அடிப்படையில CVK விக்னேஸ்வரன் முதலமைச்சராக வந்தார். இப்ப அவரை தொடர்ந்து மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரு அரசியல் பரப்புரை ஒன்று முடுக்கிவிடப்பட்டே இருக்கின்றது. இந்த பின்னணியை பார்க்கிறது தான் இந்த உரையாடல் என்று ஒரு முக்கியமான விடயமாக நான் பார்க்கிறேன். அண்மையிலே ஒரு ஏற்கனவே குறிப்பிட்ட மல்லாகம் நீதிபதி அவர்கள் லஞ்ச ஊழல் வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏனைய நீதிபதிகள் வந்து சிலருக்கும் அவ்வாறான தொடர்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் இவர்கள் அல்லாமல் பொதுவாக நீதிபதிகள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அந்த நீதியை வழங்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் தன்னுடைய சேவையை அந்த சட்டத்திட்டங்களுக்கு அமைய செய்திருக்கிறார்.
அப்ப தமிழ் மக்கள் சார்பில் இவர் நீதியை வழங்கினாரா என்று சொன்னால் அவ்வாறு குறிப்பிட்டு சொல்வதற்கு எதுவும் எதனையும் நாங்கள் குறித்து காட்ட முடியாது. ஏனென்றால் இலங்கையினுடைய பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த பல நீதிபதிகள் இலங்கை இராணுவத்துக்கு எதிராக பல்வேறு கடுமையான தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறார்கள். கிருஷாந்தி கொலை வழக்குகளை கூட அதனை வாதாடினரும் சரி, அதற்கான தண்டனையை வழங்கியவர்களும் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இணைய தமிழ் சமூகத்திலே பலரும் அதற்கு ஒத்தாசை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில வெறுமனே நாங்கள் இலங்கை இராணுவத்தினருக்கு எதிராக தண்டனை வழங்கப்பட்டது, பயங்கரவாத தடை சட்டத்துல இருப்பவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது போன்ற விஷயங்கள் அது நீதித்துறைக்கு கட்டுப்பட்ட விடயங்கள் தான். அது ஒன்றும் பெரிதாக போற்றப்படும் அளவுக்கு அல்லது ஒரு விடயம் என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது. அது அந்த எந்த வகையிலையும் அந்த பிரச்சனைக்கு ஒரு 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 ரடிக்கலான ஒரு இயக்கமாக அது நடக்கல. அது நீதித்துறை அதுக்கு கட்டுப்பட்டுத்தான் செயற்பட்டு இருக்கின்றது. இப்ப அண்மையில ஒரு நீதிபதி, நான் நினைக்கிறேன் குருந்தூர் மலை விவகாரத்துல ஒரு நீதிபதி தன்னை சுயாதீனமாக இயங்க விடவில்லை அல்லது அரசாங்கத்தினுடைய புலனாய்வுத்துறை தன்னை விசாரிக்கின்றது, தனது செயற்பாடுகளை முடக்குகின்றது என்ற அடிப்படையில டி சரவணராஜா என்ற நீதிபதி அரசியல் தஞ்சம் கோரியதாக அண்மையில சில செய்திகள் வந்திருந்தது. இது பற்றி அங்கு விசாரித்த பொழுது தெரிய வந்த விஷயம் என்னென்றால், டி சரவணராஜாவினுடைய குடும்பம் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. அந்த பிரச்சனையில ஒரு மகன் டி சரவணராஜாவினுடைய கண்காணிப்பில் இருந்திருக்கிறார். அவர் நீண்ட காலமாக பாடசாலைக்கு அனுப்பப்படையில்லை. ஒரு நீதிபதி தன்னுடைய மகனை பாடசாலைக்கு அனுப்புகின்ற வயதில் இருந்த மகனை பாடசாலைக்கு அனுப்பவில்லை. இது தொடர்புல அவருடைய மனைவி, அவர் கொழும்பில் இருந்தவர், இதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அப்போ ஒரு நீதிபதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுது அவர் அந்த கடமையில இருக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. அதால அட்டர்னி ஜெனரல் டி சரவணராஜாவை அழைத்து இது தொடர்பில் விசாரித்திருக்கிறார். இதுதான் நடந்தது. அப்ப தன்னுடைய குடும்ப தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக சரவணராஜா நாட்டை விட்டு வெளியேறி அரசியல் தஞ்சம் கோருவதற்காக தனக்கு எதிராக அதனை ஒரு அரசியல் மயப்படுத்தி இருக்கிறார். அதாவது அரசாங்கம் தன்னை மிரட்டுவதாக, தனது செயற்பாடுகளை முடக்குவதாக, தான் அளித்த தீர்ப்புக்கு எதிராக தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஒரு பிரச்சாரம் ஒன்றை கசிய விட்டு அது தமிழ் ஊடகங்களும் தட்டி கொண்டதன் மூலமாக அவர் தற்பொழுது புலம்பெயர் நாடு ஒன்றில் மேற்கு ஐரோப்பிய நாடு ஒன்றிலே கனடாவிலேயோ அவர் அரசியல் தஞ்சம் கோரியிருக்கிறார். அப்ப இதுதான் அந்த பின்னணி. இதுக்கும் அரசு இதுல குறுக்கிட்டதாக எந்த நிகழ்வும் நடக்கல. நாங்கள் சில சமயங்கள்ல இந்த தேவையற்ற பொய்கள் கசிய விடப்படுகிறது. அதை நாங்கள் உண்மை என்று நம்பின செயற்பாடுகள் நாங்கள் பார்ப்போம். அப்ப இது ஒரு புறம் இருக்க. இப்ப இவ்வாறானவர்களை தவிர்த்து நீதிபதி இளஞ்செழியனுடைய செயற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அவர் மீது அவ்வாறான எந்த குற்றச்சாட்டுகளும் இருக்கல. அவர் ஒரு கண்ணியமான மனிதராகத்தான் பார்க்கப்படுகிறார். அரசுக்கு கட்டுப்பட்டு, அரசுடைய விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய நீதியை வழங்கினார். அதுதான் அவருடைய தொழில். அந்த தொழிலை அவர் சரியாக செய்திருக்கிறார். ஒரு ஆசிரியர், ஒரு பாடசாலை அதிபர் எப்படி கண்ணியமாக தன்னுடைய தொழிலை கடமைப்பாட்டுடன் செய்தாரோ அதே போல நீதிபதி இளஞ்செழியனும் செய்திருக்கிறார். அதுக்காக அவருக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் தலைமையை அவர் ஏற்றுக்கொள்வாரா, அதுக்காக அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அதுக்கான தகுதி அவருக்கு இருக்கு என்ற விஷயங்கள் இரண்டாம் பட்சமானது, விவாதத்துக்குரியது. அதனாலதான் நாங்க இதை கதைக்க வேண்டி வருது. வெறுமனே ஒரு சேவை நலன் பாராட்டு நிகழ்வாக இருந்திருந்தால் நாங்கள் இதுல உரையாட வேண்டிய எந்தவித அவசியமும் கிடையாது. அப்ப இப்ப நீதி தெய்வம் அப்படியெல்லாம் சொல்லி அரசியலுக்குள்ள அவரை தள்ள முனைகின்றது அவரை சொல்லுவாங்க, இந்த பப்பாவில ஏத்துறது என்ற மாதிரியான இந்த விஷயங்கள் ஒரு ஆபத்தான ஒரு நகர்வாகத்தான் இது அமையும் என்ற அச்சம் ஒன்று இருக்கு. அப்ப இது தொடர்பில் ஒரு மூத்த ஊடகவியலாளர்களோடு கதைக்கும் பொழுது அவர் சொன்னார், இவர் இதுக்குள்ள இறங்காமல் இருக்கிறது தான் அவர் செய்யக்கூடிய நல்ல காரியம் என்று. ஏனென்றால்
நான் நினைக்கிறேன் அவர் அரசியலுக்குள்ள வராதீங்கன்னு சொல்றதை அவர் மிக மறைமுகமாக சாணக்கியமாகவும் அதனை குறிப்பிட்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இப்ப இந்த இலங்கையினுடைய தமிழ் அரசியல் பரப்பில் எடுத்தா இது எல்லாருமே சட்டத்துறையோட தான் சம்பந்தப்பட்டவர். இப்ப இந்த சட்டத்துறையோட சம்பந்தப்பட்டவர்கள், நீதிவான்கள், நீதிபதிகள், இவர்கள் எல்லாம் ஏன் இந்த பிரச்சனையை இலங்கையுடைய சட்ட திட்டத்துக்குள்ள தீர்க்க முடியாமல் போனார்கள் என்றிருக்குத்தானே. இப்ப இவர்கள் இந்த சட்டத்துறையில இருந்தால், சட்டத்துறைவாதிகள் இந்த பிரச்சனையை இவ்வளவுக்கு எடுத்தால், ஏன் இவர்களால எந்த விஷயத்தையும் சட்ட ரீதியாக தீர்க்க முடியல என்ற ஒரு கேள்வி வருதானே. எல்லாரும் நீதிபதிகளும் சட்டத்தரணியாளராகவும் இருந்திருக்கின்றார்கள். அப்ப ஏன் இதை இலங்கையினுடைய சட்டத்திட்டத்துக்கு அமைய மேற்கொள்ளியது என்றால், இவர்கள் அந்த 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 விடயத்துக்கு வந்தான இவர்கள் எல்லாருமே ஒரு கையாளாகவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். இலங்கை பிரச்சனையை சுமூகமா, தமிழ் மக்களுடைய பிரச்சனையை, தமிழ் மக்களுடைய உரிமையை இலங்கையுடைய அரசியல் அமைப்புக்குள்ள செய்ய முடியவில்லை. அப்ப இவர்கள் தமிழ் மக்களுடைய விடுதலையை பெற்றுத் தருவார்கள். 75 ஆண்டுகள் மிதவாத அரசியலும் ஆயுத போராட்டமும், அதுக்கு பிறகு மீண்டும் மிதவாத அரசியலும் என்று வந்திருக்கிற நிலையில இந்த சட்டத்துறையை சார்ந்தவர்கள் தான் தமிழ் மக்களுக்கு தீர்வை கொண்டு வருவார்கள் என்று மீண்டும் மீண்டும் நம்புறது ஒரு வகையில முட்டாள்தனமாகவும் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் மாற்ற வேண்டி இருக்குது. இந்த சட்டத்துறை ஆனவர்கள் தான் இனியும் எங்களுக்கு உரிமையை பெற்றுத் தருவார்கள் அல்லது தமிழ் மக்களுக்கு சிறந்த தலைமையை கொடுப்பார்கள் என்ற அந்த எண்ணம் மாற்றப்பட வேண்டியதாக இருக்குது. இதுல தமிழ் மக்களுடைய என்று பார்க்கையில உலகம் முழுக்கவுமே இந்த முடிவுகள் அல்லது மக்கள் எப்படியானவர்களை தெரிவு செய்கிறார்கள் அல்லது இப்படியான வகையில இந்த மக்களை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சிக்கின்றார்கள் என்றால் 3 வகையில அது நடக்கிறதாக அரிஸ்டோட்டல் சொல்கின்றார். அவர் என்ன சொல்கின்றார்? லோகோஸ், பேத்தோஸ், எத்தோஸ் என்று சொல்லுகிறார். லோகோஸ் என்று சொன்னால் ஒரு காரண காரியமாக, அது இந்த காரணங்களுக்காக ஒருவரை அறிவுபூர்வமாக ஞானத்தை பயன்படுத்தி, சிந்தனை தூண்டுதலை பயன்படுத்தி அவர்களை தங்கள் பக்கம் எடுக்கின்றது. அதை சொல்வது லோகோஸ் என்று. அதுக்கு பிறகு பேத்தோஸ். பேத்தோஸ் என்றால் நீங்கள் ஒரு எமோஷனலாக கதைகளை சொல்லி, வரலாற்றை சொல்லி, உணர்வுகளை தூண்டி மக்களை தங்கள் பக்கம் திருப்பிக் கொள்றது. அடுத்தது ஈத்தோஸ். ஈத்தோஸ் என்றது கிட்டத்தட்ட ஒரு தலைவர்களாக அல்லது ஒரு தலைவர்கள் அறிவுபூர்வமாகவும் மற்ற உணர்வுகளையும் பயன்படுத்தி மக்களை தங்கள் பக்கமா இழுக்கிறது. மனித குலத்தை எடுத்துக்கொண்டு சொன்னோம் என்றால் அவர்கள் பெரும்பாலும் உணர்வு பூர்வமாகத்தான் செயற்படுகின்றார்கள். அவர்கள் ரேஷனலா இருக்கிறதில்லை, எமோஷனலா தான் அவர்கள் இருக்கின்றனர். உணர்வு பூர்வம் ரேஷனலாக காரண காரியமாக செயற்படுவதுதான் அறிவார்ந்தது, ஞானம் சார்ந்தது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் எப்போதுமே ரேஷனலானவர்களாக இருக்கிறீர்கள். நாங்கள் முடிவுகளை எடுக்கலையும் எப்பொழுதுமே ரேஷனலாக எடுக்கிறீர்கள். நாங்கள் எப்பவுமே உணர்ச்சி வசப்படுத்தான் நாங்கள் முடிவுகள் எடுக்கிறோம், உணர்வு பூர்வமாகத்தான் முடிவுகளை எடுக்கிறோம். அப்ப இது காரணமாகத்தான் இப்ப நாங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்தவர்களை பார்த்தா எஸ்.ஜே.வி. செல்வநாயகம், அப்பா பிள்ளை அமுதலிங்கம், அதுக்கு பிறகு பிரபாகரன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார், தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா சம்பந்தன், சுமந்திரன், ஸ்ரீதரன், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா, கஜேந்திரகுமார் போன்றவர்கள் பாராளுமன்றம் சென்றிருக்கிறார்கள். அப்ப மக்கள் இவர்களை தெரிவு செய்து பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் இவர்களும் பார்க்க கைதேர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் இருக்கையிலையா, இவர்களும் பார்க்க அறிவார்ந்தவர்கள், நேர்மையானவர்கள் இருக்கையிலையா என்ற கேள்வி எழுதுது. ஏன்னா இவர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில விமர்சனத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்.ஏ. சுமந்திரனாக இருக்கட்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், ராமநாதன் அர்ஜுனாவாக இருக்கட்டும், சிவஞானம் ஸ்ரீதரனாக இருக்கட்டும், ராசமாணிக்கம் சாணக்கியனாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் மீதும் விமர்சனங்கள் இருக்கின்றன, செல்வம் அடைக்கலாம் உட்பட. அப்ப இவர்களை ஏன் மக்கள் பாராளுமன்றம் அனுப்புகிறார்? ஏன் இவர்கள் ஒரு சரியானவர்களை பாராளுமன்றம் அனுப்பவில்லை என்று கேள்வி இருக்கு. ஏன்னா மக்கள் இவர்களும் பார்க்க நேர்மையானவர்கள், நல்லவர்கள், அறிவார்ந்தவர்கள் இல்லையா இந்த சமூகத்துல? அல்லது முந்தி நாங்கள் முதலமைச்சர் ஆக்கிய விக்னேஸ்வரர்களும் பார்க்க நல்லவர்கள் இந்த சமூகத்துல இல்லையா என்றால் நிச்சயமாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் சமூகம் எப்பவும்
அறிவாளிகளையும் அறிவார்ந்தவர்களையும் ஞான கொண்டவர்களையும் நேர்மையானவர்களையும் தெரிவு செய்கிறது இல்லை. சமூகம் பெரும்பாலும் முட்டாள்களையே தெரிவு செய்கிறது. இது ஏன் என்று சொன்னால், இந்த சமூகம் அறிவார்ந்தவர்களை, கெட்டித்தனமானவர்களை, நேர்மையானவர்களை நம்புறதில்லை. சமூகம் யாரை நம்பும் என்றா, சமூகம் எமோஷனலா தானே. இந்த சமூகம் ரேஷனலா எடுக்கிற சமூகமாக இருந்திருந்தால் அவர்கள் நேர்மையானவர்களை, அறிவார்ந்தவர்களை, திறமையுடையவர்களை தான் நம்பும். ஆனா சமூகம் ரேஷனலாக முடிவெடுக்கிறதில்லை. மக்கள் ரேஷனலாக முடிவெடுக்கிறதில்லை. மக்கள் எமோஷனலா தான் முடிவெடுக்கிறாங்க. மக்கள் எமோஷனலா முடிவெடுக்க எப்படி எடுப்பினோம்னா, உணர்வு ரீதியாக தங்களை யார் காப்பாற்றுவார்கள் என்று நம்பிக்கையில தான் மக்கள் வாக்களிக்கிறார். தங்களை யார் காப்பாற்றுகிறார்கள். அப்ப அவர்கள் அடுத்தது கடந்த கால செயற்பாடுகள், வரலாறு, தங்களோட உணர்வுகளை மதிக்கிறவர்கள், இது போன்றவர்களை தான் அவர்கள் தங்களுடைய காப்பாளர்களாக, தலைவர்களாக தெரிவு செய்கின்றார்கள். அப்ப தமிழ் தேசியத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. தமிழ் தேசியத்தை பொத்தி காப்பாற்றக்கூடியவர்கள் யார் என்ற நம்பிக்கை என்று பார்த்தால், கடந்த காலங்கள் நடந்த போராட்டத்தை கொண்டாடுபவர்களை மக்கள் நம்புகிறார்கள். அவர்களுக்கு அறிவு இருக்கா, அல்லது அவர்கள் நேர்மையானவர்களா, அல்லது அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு தங்களை கொண்டு போகக்கூடியவர்களா என்றெல்லாம் அவர்கள் பார்க்கிறீர்கள். அவர்கள் கடந்த அந்த தமிழ் தேசியத்தை காப்பாற்றுகிறார். தமிழ் தேசியத்தை காப்பாற்றுறா என்ன, கடந்த கால போராட்டத்தை கொண்டாடுறது. அப்ப இந்த தலைவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மக்களுடைய இந்த பலவீனத்தை பயன்படுத்தி இவ்வாறானவர்களை தெரிவு செய்கின்றனர். மக்களுடைய இந்த பலவீனத்தை பயன்படுத்தி அந்த பலவீனத்தை தங்களுடைய பலமாக, தங்களுடைய பேச்சாற்றலால, வாத திறமையால இந்த மக்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி தாங்கள் தலைவர்களாகி விடுகின்றார்கள். இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவாகட்டும், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகட்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகட்டும், என்ன செய்ய பார்க்கிறார்கள் என்றால், இந்த கடந்த கால போராட்டத்தை ஒரு முதலீடாக வச்சு அதுல நடந்த சம்பவங்களை தங்களுக்கானதாக காட்டி, தாங்கள் எவ்வளவு தூரம் அதுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தோம் என்று உணர்வு பூர்வமான கதைகளை சொல்லி மக்களை உணர்ச்சிக்கு அடிமையாக்கி மக்களுடைய எமோஷன்ஸை பயன்படுத்தி கொண்டு தலைவராகி விடுகின்றார்கள். அதுதான் நடந்தது. இப்ப நாங்கள் இந்த பலாபலன்களை மக்கள் அறிகிறார்கள். ஏன் சிங்கள தரப்புல இந்த மாற்றம் இப்ப நடந்திருக்கின்றா, சிங்கள தரப்பும் ஒரு கட்டத்துல இந்த தமிழ் இன தேசியவாதம் மாதிரி சிங்கள பெருந்தேசியவாதத்துக்கு ஆதரவான சக்திகளைத்தான் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் தெரிவு செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்துல அவர்களுக்கு தங்களுடைய முன்னேற்றத்துல எதுவும் இல்லை என்று வருகின்ற பொழுது, அதனால பாதிக்கப்பட்டு தங்களுடைய தலைமையை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சியில தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்திருக்கிறார்கள். அனுபவம் வந்திருக்கிறார். தமிழ் மக்களுக்குள்ள இன்னும் இந்த மாற்றம் வர்றதுக்கு, இன்னும் அந்த மாற்றத்துக்கான விதைகள் தூவப்பட்டிருக்கு. இன்னும் அந்த மாற்றம் முழுமையாக வரையில்லை. அப்ப இப்ப இந்த மாற்றத்துல இளஞ்செழியன் இந்த தமிழ் தேசியத்துக்கு ஒரு தலைவர் தேவைப்படுறாங்க. அதாவது தமிழ் மக்களை உணர்வு பூர்வமாக ஏமாற்றி ஒரு தலைமையை வழங்குறதுக்கு ஒருவர் தேவைப்படுறார். அதுக்கு அவர்கள் இப்ப கடந்த கால தலைவர்கள், அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ராமநாதன் அர்ஜுனா, சிவஞானம் ஸ்ரீதரன் போன்றவர்கள் உடைய அந்த நம்பிக்கை வீணடிக்கப்பட்ட நிலையில தமிழ் தேசியம் தனக்கு ஒரு புதிய தலைவரை தேடுது. இந்த புதிய தலைவராக அவர்கள் தற்பொழுது கண்டுபிடிச்சிருக்கிறவர் இந்த மாணிக்கவாசகர் இளஞ்செழியன். அப்ப இவரை இவருடைய சகோதரர் மாணிக்கவாசகர் இளம்பிரியன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக இருக்கிறார். தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர். அதுக்கு மேலாக அவர் தமிழ் விடுதலை புலிகள்ல இருந்து செயற்பட்டிருக்கிறார். மாதவன் மாஸ்டரால் பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு போராளியாகவோ விடுதலை புலிகளுக்கு நெருக்கமானவராகவோ இருந்திருக்கிறார். அப்ப இது எல்லாமே இளஞ்செழியனுக்கு மரதிவர் நீதித்துறையில இந்த வழக்கு விசாரணைகளின் பொழுது இராணுவத்துக்கு எதிராக தீர்ப்பளித்திருக்கிறார். அதுல சிங்கள நீதிபதிகளும் தீர்ப்பளித்திருந்தாலும் ஒரு தமிழராக இருந்து இவர் இராணுவத்துக்கு எதிராக தீர்ப்பளித்திருக்கிறார். பெரும்பாலும் இந்த குற்றச்சாட்டுகள் அவ்வளவாக இவர் மீது இல்லை. மற்றது கடுமையான தண்டனைகளை வழங்கி இருக்கிறார். இவருடைய பல்வேறு கருத்துக்கள்
பிற்போக்குத்தனமானதாக இருந்தால், அதாவது பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு போறேன்டா அவர் பெற்றோரையும் தண்டிக்கணும் என்ற மாதிரியெல்லாம் கருத்து சொல்லுவார். அதாவது அதெல்லாம் ஒரு ஒரு முற்போக்கான விஷயம் அல்ல. அது ஒரு ஒரு பிற்போக்கான கருத்தாடல்களையும் அவர் அவர் வைத்திருக்கிறார். பெற்றோர்களை குற்றம் சாட்ட இல்லாதானே நாங்கள் பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அடிமையானால் அதற்கு பெற்றோர்கள் நாங்கள் குற்றம் சாட்டினாது அது சட்டத்தினுடைய அது அந்த அரசாங்கத்தினுடைய தவறு அதை அனுமதிக்கிறது. அந்த அந்த விஷயங்கள் இருக்குது. அதோட இப்ப அவர் இன்னொன்றும் இவர்கள் அதை சொல்ல பார்க்கிறார்கள். நீதிபதி இளஞ்செழியனுடைய பதவி உயர்வு அவருக்கு வழங்கப்படவில்லை. உண்மையிலேயே அவருக்கு இந்த பதவி உயர்வும் தேவை. அவர் வளமை போல தன்னோட பணியில இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். அவருக்கு பதவி உயர்வு அவசியம் இல்லை. அவர் உயர் அப்பீல் கோர்ட்டுடைய ஜட்ஜாக போறதுக்காக தன்னை முன்னிறுத்த முயற்சி செய்திருந்தார். அது கைகூட இல்லை. அதனைத் தொடர்ந்து அது ஒரு இனவாத அடிப்படையில அரசாங்கம் தற்போதைய அரசு செய்தது என்று சொல்லி தமிழ் தேசியம் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருது. அந்த பிரச்சாரத்துல எந்தவித உண்மையும் கிடையாது. அவர் இனவாத அடிப்படையில ஒன்றும் தெரிவு செய்யப்படாமல் விடப்படே இல்லை. தற்பொழுது உயர் நீதிமன்ற நீதியமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிற துரைராஜா அவர்கள் ஒரு மலையக தமிழர். ஆனால் அரசாங்கம் அதை விட நீதித்துறையில நிறைய தமிழர்கள் இருக்கின்றார்கள். அப்ப தமிழர்களுக்கான அந்த அங்கீகாரம் அங்க இன்னமும் இருக்கின்றது. அப்ப இளஞ்செழியனை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்காக அவருக்கு தமிழ் தேசியம் ஒரு தலைமையை கொடுப்பதற்காக ஒரு வதந்தி, இவ்வாறான வதந்திகள் கட்டவிழ்த்துப்பட்டிருக்குது. இதுல எந்த உண்மையும் கிடையாது. ஆனா இளஞ்செழியன் இதனையும் அவர் தானாக அவர் சொல்லவில்லை. அரசாங்கம் இனவாதமாக நடந்து கொண்டதோ அல்லது தனக்கு பதவி தராதது இனவாத அடிப்படையில் என்றோ அவர் சொல்லல. அவர் இந்த தமிழ் தேசியத்துக்கு தான் தலைமை தாங்க போறனா இல்லையான்றதை கூட அவர் இன்னும் வெளிப்படையாக கருதவில்லை. அவர் ஒரு நீதிபதியாக இருந்தாலும் அவருடைய நகர்வுகள் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அவர் ஒன்றில் நான் இதுக்கு வரப்போறேன் வரமாட்டேன் என்ற எதையுமே சொல்லல. ஆனா அவருக்கு தெரியுது இது எங்க என்ன எல்லாம் செய்யுதுன்றதும் தெரியுது. தன்னை எங்க கொண்டு போகிறார்கள் என்றதும் அவருக்கு விளங்குது. அவர் ஒரு மதில் மேல் பூனையாக இருப்பதாக தான் சொல்றார். தோழர் அனுரா, அவர் ஜனாதிபதி அனுரா என்று சொல்லல, தோழர் அனுரா நல்லவர் என்றுதான் அவர் அதுல குறிப்பிடுறார். அப்ப தன்னோக்கு அவர் அடுத்த முதலமைச்சருக்கான போட்டி, அவருக்கு அந்த பதவி மீதான ஒரு ஆர்வம் இருக்குது. அது மிகுந்த ஆர்வத்தை அவர் காட்டியிருக்கிறார். அவருடைய பல தனக்கு இந்த பதவி உயர்வு வழங்கப்படாத தொடர்பாக தன்னுடைய மன வருத்தத்தை மிக வெளிப்படையாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அன்றைய கூட்டத்தில் அவர் அழுதும் இருக்கின்றார். இதெல்லாம் பார்க்கல இவருடைய ஆளுமை தொடர்பாக எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது. எனக்கு இன்றைக்கும் எனக்கு 5ஆம் வகுப்பில் வரை நான் கற்ற காத்திய வித்தியாலயத்தில் ஆசிரியையாக இருந்த தலைமை ஆசிரியராக இருந்தவருடைய ஞாபகம் தான் வருது. அவரிடம் இருந்த அந்த ஆளுமை இவரிடம் நான் காணலை. தலைமை ஆசிரியையாக இருந்தவர் ஒரு பெண் தலைமை ஆசிரியை. அவரிடம் இருந்த ஆளுமையை கூட நான் இந்த நீதிபதியிடம் காணலை என்றால் ஒரு சிறுபிள்ளைத்தனமாகத்தான் அவருடைய அந்த அழுகையும் ஒரு போலித்தனமானதாகவும் சிறுபிள்ளைத்தனமாகவும் தான் இருந்தது. அவருக்கு அது நிறைய மனவர்த்தத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் அதை ஒரு நீதித்துறையில ஒரு நீதிபதியாக 27 ஆண்டுகள் இருந்த ஒருவர் அவ்வாறு செய்கிறது அவர் இந்த தமிழ் மக்களுக்கு எவ்வாறு தலைமை தாங்குவார் என்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்துது. அடுத்தது இப்ப இந்த நகர்வுல அதாவது தமிழ் அடுத்த முதலமைச்சராக வார என்ற விஷயத்துல ஏற்கனவே எங்களுக்கு சில அனுபவங்கள் இருக்கு. நாங்கள் தமிழ் தேசியம் ஒரு பொய்யான முரண்பாடான விஷயங்களை வைக்கிறது ஒரு ஆபத்து இருக்குது. எப்படி நாங்கள் டி சரவணராஜாவை அவர் தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காக நாட்டை விட்டு வெளியேறி அகதித்தந்தம் கோருவதற்காக சொன்ன விஷயத்தை நாங்கள் ஒரு பெரும் விஷயமாக கட்டமைச்சோமோ, அதே போல பல தவறான விஷயங்களை நாங்கள் கட்டமைக்கிறோம். இப்ப நீதிபதி இளஞ்செழியனுக்கு பதவி உயர்வு கொடுக்காதத அது ஒரு இனவாத அடிப்படையிலானது என்று சொல்ல பார்க்கிறோம். இவ்வாறான தவறான விஷயங்களை கட்டமைச்சு கொள்கிறார்கள். ஆனா அதை இளஞ்செழியன் எந்த இடத்திலையும் அதை மறுக்கவும் இல்லை. அவர் அதை நிச்சயமாக அதை மறுத்து ஏதாவது
மறுத்து தெரிவிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனா அவர் அதை முற்றுமுழுதான் மறுக்க தயார் இல்லை. ஏனென்றால் அவர் சில சமயம் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டால் தமிழ் தேசிய தலைப்பால அதை அவர் ஒரு பிரச்சார ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்று எண்ணினாரா என தெரியல. இது தொடர்பாக அவர் சில வெளிப்படைத்தன்மைகளை காட்டணும். நீதிபதி என்ற அடிப்படையில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கிறது நல்ல பண்ணி நான் நினைக்கிறேன். அப்ப எங்களுடைய முதல் நீதிபதி சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் கொழும்பு 7ல இருந்து கொண்டு வரப்பட்டார். அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது என்று பார்த்தோம். நாங்கள் நினைக்கிறேன் கிழக்கு மாகாணத்துல ஒரு குழந்தை போராளி பிள்ளையான் சந்திரகாந்தனிலும் பார்க்க ஒரு மோசமான முதலமைச்சராகத்தான் இவர் வழக்கில் இருந்து செயற்பட்டிருக்கிறார். எந்த யோசனமும் இருக்கிறது. கிட்டத்தட்ட எந்த ஒரு நியதி சட்டங்களை கூட அவரால் கொண்டு வரலாம் போயிடுச்சு. அவர் செய்தது வெறுமனே தீர்மானங்களை இயற்றினதுதான். இலங்கையில இனப்படுகொலை நடந்தது போன்ற தீர்மானங்களை இயற்றினதை தவிர அவர் எந்த விஷயத்தையும் செய்யல. இந்த தீர்மானங்கள் அவர் இயற்றின தீர்மானங்களாலும் தமிழ் மக்களுக்கு எதுவும் கிடைக்கல என்றதுதான் உண்மை. அப்ப இந்த சி.வி. விக்னேஸ்வரனை நாங்கள் கொண்டாடி ஒரு நீதி தேவனாக நீதி தெய்வமாக கொண்டாடி கொண்ட அரசியல்ல இறக்கி நாங்கள் கண்டது என்னென்றா, அவர் முதல் செய்த வேலை செக்சாமியார் பிரேமானந்தாவை விடுதலை செய்ய சொல்லி இந்திய ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதினார். அவருடைய மாகாண சபை அந்த மாகாண சபை காலம் முடிகிறதுக்குள்ளேயே ஊழல் மிக்க மாகாண சபையாக மாறி கலைக்கப்படுற அளவுக்கு மோசமானவராக நடந்து கொண்டார். அதுக்கு பிற்பாடு அவர் ஒரு பார்பமிட் ஒரு பெண்ணுக்கு வழங்குவதற்கும் சிபார்சு செய்தது அண்மை காலத்துல பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருந்தது, எல்லாரும் தெரிஞ்சது. அப்ப இந்த நீதிபதிகள் சட்டவாதிகள் சட்டத்துறையை சேர்ந்தவர்கள் வந்து தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார்கள்னா இருக்கிற தமிழ் மக்களுடைய நம்பிக்கையும் அளித்து கிட்டத்தட்ட தமிழ் மக்களை இன்னும் ஒரு தமிழ் மக்களுடைய அபிவிருத்தியையும் இல்லாமல் பண்ணி ஒரு கையற நிலையில தான் கொண்டு விட்டுருக்கிறார். அதனுடைய தமிழ் மக்கள் மீண்டும் மீண்டும் இவ்வாறான நீதிபதிகளை மட்டும் சட்டத்துறை சார்ந்தவர்களை மட்டும் நம்பிக்கொண்டு செயற்படுவது இவ்வளவு ஆரோக்கியமானது என்று தெரியல. தமிழ் மக்கள் ஒரு எமோஷனலை விட்டு, அதாவது நான் உணர்வு பூர்வமாக இல்லை உணர்ச்சி வசப்பட்டு செயற்படாமல் ஒரு ரேஷனலாக காரணகாரியமாக அறிவுபூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக தங்களுடைய தலைவர்களை தெரிவு செய்யறத பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இளஞ்செழியன் பல நல்ல தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறார். ஏனைய சிங்கள நீதிபதிகள் மற்றும் தமிழ் நீதிபதிகள் போல இவரும் நல்ல தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறார். இவர் மீது அவ்வளவு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை. ஆனால் அது மட்டும் காரணமா இப்ப செம்மணி தமிழ் மக்கள் விவகாரத்துல இவர் பெரிதாக எதனையும் சாதித்ததும் இல்லை. இப்ப செம்மணி படுகொலை விவகாரத்தை 97ல இவர் நீதிபதியாக இருந்திருக்கிறார். ஆனா அந்த காலத்துல அந்த செம்மணியை தோண்டி இதற்கான நீதி எடுக்க வேண்டும் என்று இவர் அரசாங்கத்தை வற்புறுத்தவில்லை. அல்லது இவர் அரசாங்கம் எது விரும்பியதோ அதை செய்வதற்கு துணையாக இருந்திருக்கிறார் என்றுதான் நாங்கள் சொல்லலாம். அதில் ஒன்றும் குறிப்பாக இந்த விஷயத்தையும் அவர் செய்யல. இன்னொரு இருக்குது, இவர் உணர்ச்சி வசப்பட்டு தீர்ப்புகளை வழங்குறது. அதாவது தீர்ப்பு வழங்க முதலே வாதங்களை கேட்க முதலே இவர் தண்டனையை வழங்குகிறார், தண்டனையை முடிவெடுத்து விடுகிறார் என்ற குற்றச்சாட்டு இருக்கு. இவருடைய ஊரை சேர்ந்த வேலனையை சேர்ந்த ஒரு ஆசிரியர் மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. வழக்கின்ற ஆரம்பத்திலேயே இவர் உனக்கு நான் 10 வருடங்கள் தண்டனை வாங்கி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல இவர் தீர்ப்பும் அளிச்சிருக்கிறார். ஆனால் இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்துக்கு போன பொழுது அந்த வழக்கு ஒன்றாக தள்ளுபடி செய்யப்பட்டது. இவ்வாறான சில விடயங்களும் அவருடைய நீதிமன்ற காலத்துல நடந்திருக்குது. அடுத்ததாக சர்ச்சைக்குரிய விஷயமாக வந்தது இவருடைய பாதுகாவலர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகம். அது சம்பந்தமாக எங்களுக்கு தெரிய வருது என்னென்றால், இவருக்கு ஒரு பாதுகாப்பாளர், ஒரு நீதிபதி என்ற முறையில இவருக்கு ஒரு பாதுகாவலர் வழங்கப்பட்டிருந்தார். அந்த பாதுகாவலர் இவரோடு இணைந்து பயணிக்க வேண்டும். இவர் கார்ல போய்க்கலாம், அவரும் பக்கத்துல இருக்கணும், அல்லது அவர் சாரதியாக அவரோடு பயணிக்க வேண்டும். இதற்கு மாறாக அன்றைய தினம், அந்த துப்பாக்கிச்சூடு நடந்த அன்றைய தினம், இவர் நீதிமன்றத்துல ஒரு மோட்டார் சைக்கிளை பெற்றுக்கொண்டு அந்த மோட்டார் சைக்கிளில்
அதிகாரியை தன்னுடைய பாதுகாவலரை துப்பாக்கியோடு தனது வாகனத்துக்கு முன்னுக்கு பயணம் செய்ய சொல்லிக்கிறார். அதாவது மோட்டார் சைக்கிள் பரையீடு ஒன்று செல்கின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை, ஒரு த்ரில்லான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த விரும்பி இருக்கிறார். அதனால அவர் மோட்டார் சைக்கிளில் இந்த இவருடைய பாதுகாவல் அதிகாரி மோட்டார் சைக்கிளில் போக இவர் கார்ல போயிருக்கிறார். போகின்ற பொழுது அங்கு இருவர் மது போதையில் முன்னாள் போராளிகள் இருவர் பிரச்சனைப்பட இந்த முன்னாள் மோட்டார் பைக்கில் போன பாதுகாவலரை சொல்லிக்கிறார். அதை போய் விசாரிச்சு அவைய கிடைக்கிறது. உண்மையிலேயே அது நீதிபதிக்கு தேவையில்லாத விஷயம் உண்டு. நீதிமன்றத்துக்குள்ளதான் அவர் நீதிபதி, நீதிமன்றத்துலதான் அவர் தீர்ப்பளிக்க வேண்டும். ஆனால் அவர் ரோட்ல நடந்த பிரச்சனைக்கு இவரை அனுப்பி இருக்கிறார். அதாவது அது போலீசாருடைய வேலை, அது போலீசாரை அழைத்திருக்கலாம். மாறாக இவர் தானே நடவடிக்கையில் இறங்கி அவர்கள் முன்னாள் போராளிகள், இராணுவ பயிற்சி பெற்ற போராளிகள். இந்த சிங்கள பாதுகாவலர் போனதும் அவருடைய துப்பாக்கி எடுத்து அவரையும் காயப்படுத்தி கொலை செய்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார். அவர்கள் எந்த வகையிலே நீதிபதியை சுடுவதற்காக அங்கு வரையில்லை. ஆனால் இந்த வழக்கு இது ஒன்று, அவர் மோட்டார் பைக்கில் பயணிக்க அனுமதித்தது தவறு. இது சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் வெளிவராமல் பார்த்துக் கொள்ளப்பட்டது. இது சம்பந்தமான வழக்குகளும் உண்மையிலேயே அவருக்கு எதிராகவும் சில பல வழக்குகள் தொடரப்பட்டிருக்கலாம். அந்த பாதுகாவலருடைய குடும்பம் அவருடைய ப்ரொஃபஷனலுக்கு மாற்றாக, அவருடைய தொழில் அல்ல. மோட்டார் பைக் பரேட் கொடுக்கிறது அவருடைய தொழில் அல்ல. அது அந்த கொலை ஒரு வீணான சம்பவம். அது ஒரு விபத்து, ஒரு வகையில அது விபத்தும். அதை நீதிபதியும் இளஞ்செழியனும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனால் அது அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்ப அதனாலதான் அவர் அந்த குடும்பத்துக்கு பாரிய உதவியையும் செய்ய வேண்டி வந்தது. இல்லைன்னு சொன்னால் அது இவருடைய மிகப்பெரிய தவறு. அது தன்னுக்காக அவர் அதனை செய்தார். அப்ப அது மட்டுமல்லாமல் இவருடைய வழக்குகளின் போது இவர் இப்போ நீதிபதிகள் மீடியாக்கள்ல ட்ரையல் நடத்துறீங்க அல்லது மீடியாக்கள்ல செய்திகள் கொடுக்குறீங்க. நீதிபதிகள் யாரும் மீடியாக்களோட தொடர்புல இருக்கிறீங்க. ஆனா இளஞ்செழியன் எப்பொழுதுமே ஊடகங்களோட தொடர்புல இருந்திருக்கிறார். அவருடைய வழக்கு முடிவுகள் அல்லது தன்னுடைய கூற்றுக்கள், தீர்ப்புகள் வெளியில வர்றதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். சில இடங்கள்ல தீர்ப்பு வழங்க முதலே ஊடகங்கள்ல செய்திகள் வருகின்ற விடயங்களும் நடந்திருக்கு. அதோட அவர் சொல்லியிருந்தார், யாருக்கும் நான் நீதி தேவதையை தவிர யாருக்கும் தலை வணங்கவில்லை என்று. அதுலேயும் அவ்வளவு உண்மை இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தன்னுடைய பதவி உயர்வுக்காக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருந்த காலத்தில் அவர் சிலரை தூதுவிட்டதாகவும் நான் அறிந்திருக்கிறேன். அதனுடையால் இவ்வாறான அதே போல தற்பொழுது சிவபூமியா நடத்துகின்ற திருமுருகனுடைய யாழ் பல்கலைக்கழகத்தின் பேரவையில இருந்தது. அவருடைய ஆசிரியர் பதவி எல்லாமே டக்ளஸ் தேவானந்தா தோழர் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய ஆதரவில் தான் அது வழங்கப்பட்டிருந்தது. ஆனா இவர்கள் எல்லாரும் என்னென்றால் ஒரு கட்டத்துல தங்களுடைய பதவிக்காகவும் தங்களுடைய பதவி உயர்வுகளுக்காகவும் அமைச்சர்களிடம் போய் நிற்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்ப யாருக்கும் தலைமை வணங்க இல்லை என்றதிலையும் அவ்வளவு தூரம் உண்மை இருப்பதாக தெரியல. அடுத்த இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டு எவ்வளவு தூரம் உண்மை என்றும் உறுதிப்படுத்த முடியல. நீதிபதி இளஞ்செழியனுடைய மனைவி திருவோணமலையை சேர்ந்தவர். அவருடைய குடும்பம் சார்ந்து ஒரு பாரும் அவர்களுக்கு இருப்பதாக அறிகிறேன். அது உறுதிப்படுத்த முடியல. அது சில விட தவறாகவும் இருக்கலாம் எனக்கு தெரியல. அது இவ்வாறான குற்றச்சாட்டுகள் இணையதளங்கள்ல எல்லாம் வருகுது. அப்ப இளஞ்செழியன் தமிழ் மக்களுடைய தலைமைக்கு பொருத்தமானவரா என்ற கேள்வி பல வகையிலையும் எழும்புது. அவர் பதவி தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்க முதலே இவ்வாறான கேள்விகள் பல எழும்புகின்றது. அப்ப அதை அவர் இந்த விஷயங்களை அவர் நிச்சயமாக இறுதியான முடிவு எடுக்கிறதுக்கு முதல் சீர்தூக்கி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப இப்ப
இளஞ்செழியனுடைய நிலைமை வந்து ஒரு மதில் மேல் பூமியாகத்தான் இருக்கின்ற. அவர் எந்த கட்சியில தேர்தலில் இறங்குறதாக இருந்தால் எந்த கட்சியில நிற்கிறதுன்றது சங்கடமான விஷயமாக அவருக்கு இருக்கு. அதாவது தமிழ் தேசியத்தின் சார்பில் நிற்கிறதா அல்லது தேசிய மக்கள் சக்தியுடைய சார்பில் நிற்கிறதா என்றது வந்து ஒரு அந்த முடிவினும் அவரால் எடுக்க முடியாமல் தான் இருக்குது. அப்ப அதுவே ஒரு பிரச்சனை என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு அரசியல்ல வந்து வெறுமனே பதவிகளுக்காக மட்டும் அரசியலுக்கு செல்லக்கூடாது. அரசியல் தெளிவோட தான் அதுக்குள்ள இறங்கணும். அதாவது தமிழ் மக்களுடைய தலைமையை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் எந்த பக்கமும் நிற்கலாம். நீங்கள் தேசிய மக்கள் சக்தியோடையும் நிற்கலாம், தமிழ் தேசியத்தோடையும் நிற்கலாம். ஆனால் அதுல வந்து ஒரு தெளிவு இருக்க வேணும். வெறும் சந்தர்ப்பவாதத்தின் அடிப்படையில மட்டும் கட்சிகளை தெரிவு செய்து தேர்தலில் இறங்குறதுன்றது ஒரு மிக ஆரோக்கியமற்ற சூழல். இப்ப அனுரகுமாரவை தோழர் அனுரா என்று சொன்னதும் நேரடியாக அரசு மீது எந்த குற்றச்சாட்டும் வைக்காததும் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் தன்னுடைய அந்த விண்ணப்பத்தை ஒரு திறந்த விண்ணப்பமாகத்தான் வச்சிருக்கிறார். எந்த கட்சிக்குன்றதை அவர் இன்னும் உள்ளடி போடையில. தமிழ் தரப்பை எடுத்துக்கொண்ட தமிழ் தேசிய தரப்பில் எடுத்துக்கொண்டு சொன்னால் முதலமைச்சர் பதவிக்கு பலர் போட்டியிட தயாராக இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் சுமந்திரன் தமிழரசு கட்சி சார்பில் இருக்கிறார். அங்கால குமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் யார் இறங்குவார்கள் என்று தெரியல. சுவாசா இருக்கலாம், அல்லது காண்டிபனாக இருக்கலாம், அல்லது கஜேந்திரகுமாராகவும் இருக்கலாம். அதுல ஜனநாயக தேசிய கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் டிடிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் செல்வம் அடைக்கலானுடைய இந்த முக்கூட்டு காதல் சித்திரத்துக்கு பிறகு அவர்களுடைய வாக்கு வாங்கிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இவர்கள் தங்களுடைய வேட்பாளர் ஒருவரை தனித்து இறக்க போறதில்லை. இவர்கள் தற்பொழுது இவர்கள் தேசிய மக்கள் சக்தியோடு தான் இணைஞ்சிருக்கின்றார்கள். ஆனால் தமிழரசு கட்சி தன்னுடைய கதவை அவர்களுக்கு திறந்திருக்குது. இப்ப சுமந்திரன் கூட்டு சேர்வதற்கு அழைப்பை விடுத்திருக்கிறார். அப்படியால் அவர்கள் தமிழரசு கட்சி பக்கம் போவார்களா அல்லது குமார் பொன்னம்பலத்தினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பக்கம் இருப்பார்களா என்றது தெரியாது. இதுல இளஞ்செழியன் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறணும் என்றால் தமிழரசு கட்சியின் சார்பில் தான் நின்றால் மட்டும்தான் அவரால் வெற்றியை உறுதிப்படுத்த முடியும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அணியில் நின்றால் அவருக்கு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லை என்றுதான் சொல்லலாம். என்றால் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாகாண சபையை தடியாலும் தும்புக்கட்டையாலும் தொடமாட்டோம் என்ற அடிப்படையில் தான் அரசியல் செய்கின்றார்கள். அப்ப அதுல வந்து இளஞ்செழியன் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டாலும் அவர் மக்களுக்கு எதையும் செய்ய போறதில்லை என்ற முடிவுக்குத்தான் மக்கள் வருகின்றார். இந்த மாகாண சபை பிரியோசனம் என்றது இயங்காதது என்றதை காட்டுறதுக்காகத்தான் நாங்கள் மாகாண சபையில போட்டியிட்ட நாங்கள் என்று சொல்லக்கூடிய முந்தி விக்னேஸ்வரன் எப்படியான ஒரு பதிலை சொன்னாரோ அதே பதிலை தான் இவரும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய அதுல மக்கள் வந்து அதுல கவனமா இருப்பார்கள் நினைக்கிறேன். தமிழரசு கட்சிக்குள்ள இவர் போறதுக்கான வாய்ப்பு அதனை சுமந்திரன் அனுமதிப்பாரா என்றது இன்னொரு கேள்வி. இவர் சுமந்திரன் தான் இதுல போட்டியிடுறதுக்கு தயாராக இருப்பதை ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறார். எங்களுக்கு தந்த நேர்காணலை சொல்லியிருக்கிறார். அதனுடைய அது எப்படி அமையும் என்றதை நாங்கள் இருந்துதான் பார்ப்போம். இந்த பின்னணியில தான் இவர் வந்து தேசிய மக்கள் சக்தியில வேட்பாளராக நிற்க வேண்டும் என்ற குரல்களும் இடையிடையே எழும்புது. அதுக்கு ஏற்றாற் போல இளஞ்செழியனும் தோழர் அனுரா என்று வியர்ந்திருக்கிறார். அரசாங்கத்தின் மீதும் பாரிய குற்றச்சாட்டுகள் வைக்கல. கடந்த காலங்களில் எந்த அரசாங்க தலைவர்களும் ஜனாதிபதிகளோ ராஜபக்சவோ ரணில் விக்ரமசிங்காவோ தன்னுடைய நீதி வழங்குறதுல எந்த தலையீட்டையும் செய்யலை என்று சொல்லியிருக்கிறார். ஸோ அதனுடைய இது எப்படி இது அமைந்தாலும் அவர் எந்த கட்சியில போட்டியிட்டாலும் இளஞ்செழியன் வந்து இந்த அரசியலுக்கு வாரதுக்கான அந்த தகுதியை பெற்றிருக்கிறார் என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். அவர் இதுவரைக்கும் வெளிப்படையாக தன்னுடைய அரசியலை
வெளிப்படுத்தாமல் ஒரு சந்தர்ப்பவாத தன்மையோடு கடைசி நேரம் எந்த கட்சியில நின்றால் வெல்லும் என்று பார்த்து கணக்கு பண்ணி அந்த கட்சியில போய் அரசியல் செய்யறது அது தமிழ் மக்களுக்கு ஒரு 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 நல்ல ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்காது என்ற அந்த புள்ளியோட நாங்கள் இந்த உரையாடலை நிறைவு கொண்டுள்ளலாம் நினைக்கிறேன். நன்றி.